இடைக்கால பட்ஜெட் நாடாளுமன்றத்தில் தாக்கல் பண்றாங்க சார். தமிழகத்துக்கு எந்த அளவுக்கு நிதி ஒதுக்கப்படும், தமிழகத்தோட திட்டங்களுக்கு எந்த அளவுக்கு நிதி ஒதுக்கப்படும் நீங்க ஒரு அமைச்சரை எப்படி எதிர்பார்க்கணும்? இது திருக்கோயில் சம்பந்தப்பட்ட திருப்பணிகளுக்கு வந்தபடியால் செய்தி மாறிவிடக்கூடாது என்பதற்காக சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் தமிழகத்தின் தேவை அதிகமாக உள்ளது. ஆட்சி பொறுப்பேற்றவுடன் முதலமைச்சர் அவர்கள் சந்தித்த கொரோனா பேரிடர், 2 முறை சந்தித்த புயல், மழை, இயற்கை சீற்றம் போன்றவைகளால் தமிழகத்திற்கு அதிகமான நிதியை கோரியிருக்கின்றார்கள். இதுவரையில் அண்மையில் ஏற்பட்ட மிக்ஜாம் புயலுக்கு எந்த விதமான நிதியுதவியும் மத்திய அரசிடமிருந்து கிடைக்கவில்லை. ஆகவே தாக்கல் செய்கின்ற பட்ஜெட்டிலாவது தமிழகத்திற்கு தேவைகளை ஏற்கனவே முதலமைச்சர் அவர்கள் பிரதமரிடத்திலே பட்டியலிட்டிருக்கின்றார். அதிகமான நிதியையும் அதிக திட்டங்களையும் தமிழகத்திற்கு ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று மத்திய அரசை தொடர்ந்து தமிழக அரசு வலியுறுத்தி கொண்டிருக்கின்றது. பழனி கோயிலில் வந்து இந்துக்கள் வந்து தனியாக ஒரு அமைப்பும் இஸ்லாமியர்களும் அது குறித்த நீதிமன்றத்தில் ஒரு இது கொடுத்துருக்காங்க, தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அதோட தமிழக அரசோட நிலைப்பாடு என்ன? நிருபர் முழுமையாக நீதிமன்றத்தினுடைய நிலையை அறியவில்லை என்று கருதுகிறேன். அந்த நீதிமன்றத்துடைய தீர்ப்பின் மீது இன்றைக்கு மீண்டும் மறு விசாரணை அதே நீதிமன்றத்தில் வருகின்றது. அந்த நீதிமன்றத்துடைய இறுதி தீர்ப்பு வந்த பிறகு துறையினுடைய நிலைப்பாட்டை அரசோடு கலந்து ஆலோசித்து மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய வழிகாட்டுதலோடு நிச்சயம் உங்களுக்கு தெரியப்படுத்துவோம். இன்றைக்கு மீண்டும் அந்த வழக்கு விசாரணைக்கு வர இருப்பதால் நீதிமன்றத்திலே நிலுவையிலே இருக்கின்ற ஒரு வழக்கை குறித்து இதுபோன்று வெளிப்படையாக ஊடகங்களில் பேட்டி அளிக்கக்கூடாது. நீதிமன்றத்துடைய இறுதி தீர்ப்பு வந்த பிறகு நிச்சயம் உங்களுடைய அரசினுடைய நிலைப்பாட்டை தெரிவிப்போம். இன்று மீண்டும் அந்த வழக்கு விசாரணைக்கு வருகின்றது, பட்டியலிடப்பட்டிருக்கின்றது. 14வது வழக்காக அந்த வழக்கு இன்று நீதிமன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்பட இருக்கின்றது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.